விஜயபாஸ்கர்கள் நாளைக்கு தப்பு பண்ணா அவங்க நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். விஜய் அரசாலும் காப்பாற்ற முடியாது நீதிமன்றத்துக்கு முன்னால. அகில இந்திய அளவில் மோடியை எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மோடி எப்பவுமே எதுவும் செய்ய மாட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். தவறும் செய்வது மனிதர்கள் இயல்பு. ஆனால் அதை தடுக்க வேண்டியது அந்த கட்சி தடுக்கணும். பாஜக தடுக்கலைங்கிறதுக்காண்டி நியாயம் ஆகிறாரா? செந்தில் பாலாஜியை கரூரில் வைத்துக்கொண்டு அவர் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணார்னு சொன்னார். அதே சில வருடங்களில் அவர் தன் கட்சியில் சேர்த்தார். கடந்த 5 ஆண்டுகளாக என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் SM ஹிதயதுல்லா அவர்கள். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். இப்போ இந்த விஜயபாஸ்கர்களுக்கு சீட்டு கொடுத்தா காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா கர்நாடகாவில் ரெட்டி பிரதர்ஸ்க்கு சீட்டு கொடுத்தா நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஊழல்வாதிகளுக்கு பாஜக சீட்டு கொடுக்குது அப்படின்னு. மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி ஊழல்வாதிகள் பண முதலைகளுக்கு சீட்டு கொடுத்தா இதை நீங்கள் எதிர்க்கிறீங்க. விஜயபாஸ்கர்கள் யார்? காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? அதில் நாங்கள் எதிர்த்தோன்னா பாஜக அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம இருந்துச்சா? மகாராஷ்டிராவில் சீட்டு கொடுக்காம இருந்துச்சா? அதனால இது ஊழல்வாதி பண்ணிட்டு போயிடலாம். தம்பி கொஞ்சம் கேள்வியை கேட்கும்போது நான் அவங்க சாட்டாவே முடிப்பேன். உங்களை மாதிரி நான் நீண்ட கேட்க மாட்டேன். கொஞ்சம் கேட்படுங்க. ஏன்னா மக்கள் டைவர்ட் ஆயிடுவாங்க. கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ பாஜக உங்களுக்கு நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? எங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் அள்ளிட்டு போனாங்க, நாங்கள் என்ன சொல்லணும், எங்கள் அநியாயம் சொன்னோம், கேட்டாங்களா? இல்லை. அது மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு. இப்போ நான் நீங்கள் என்ன கேட்டீங்கிறதே இப்போ மறந்துட்டேன் நான். அதனால் எனக்கு சொல்ல வரேன், தயவு செய்து நீங்கள் கேளுங்க, அதுக்குள்ள பதில் வாங்கிட்டு அடுத்த கேள்வி கேளுங்க, நோ ப்ராப்ளம். அதனால் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் தூய்மையானவன், நேர்மையானவன், பெருந்தலைவர் காமராஜரை பின்பற்றி இந்த கட்சிக்கு வந்தவன், இன்றைக்கு வரையும் கட்சிக்காக உழைக்கக்கூடியவன். உங்களுக்கு தெரியுமா? அதாவது பல பேர் தொலைக்காட்சியில் காங்கிரஸ் பேசிக்கிட்டு விஜய் ஆட்சி வந்த பிறகு கண்டனங்கள் நிறைய எழும்புவது கூட நான் ஒரு ஆள் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கேன், பல பேர் பேசலை. அதனால் என்னை பொறுத்தவரை லஞ்சம் ஊழல் என்பது காமராஜருக்கும் காங்கிரஸுக்கும் விரோதமானது. அதை அவர்கள் செய்கிறார்கள், நாங்கள் பாராட்டுகிறோம். காங்கிரஸ் ஆட்சியில் கிருஷ்ணமாச்சாரி ஊழல் செஞ்சார், உடனே நீக்கினாங்க. பன்சல்ங்கிற ஒரு தப்பு பண்ணார், உடனே நீக்கினாங்க. 2G வந்த பொழுது அப்பவும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நாங்கள் இதை எடுத்தோம். அதனால் தவறும் செய்வது மனிதர்கள் இயல்பு. ஆனால் அதை தடுக்க வேண்டியது அந்த கட்சி தடுக்கணும். பாஜக தடுக்கலைங்கிறதுக்காண்டி நியாயம் ஆகிறாரா? பிரதமர் சொல்கிறாரு 70,000 கோடி அஜித் பவார் வாங்கினார்னு முதல் வாரம், அடுத்த வாரம் அவரோட கூட்டணி வைக்கிறாரு, அவருக்கு துணை முதல்வர் பதவி. இதைத்தான் நாங்கள் தவறுகிறோம், இதைத்தான் தப்புங்கிறோம். ஒருத்தர் எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தனி மனிதனாக தாவேக்கால சேர்றாருன்னா அது தாவேக்கா சேர்க்கறதா சேர்க்காது அவங்க விஷயம். நான் காங்கிரஸ் அதுக்கு போய் கருத்து சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லக்கூடியவர்கள். ஆனால் சிஎம்மாக இருந்த முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேலையும் 2-3 முறை என்ன வந்துச்சு, கன்விக்டட். அதுக்காண்டி அவங்க பதவிக்கு வந்தாலும் கூட என்ன ஆகும்? கன்விக்ட் தான். அவங்க மேலே குற்றம் தான். நாளைக்கு நீங்கள் சொல்கிற விஜயபாஸ்கர்கள் நாளைக்கு தப்பு பண்ணால் அவங்க நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். விஜய் அரசாலும் காப்பாற்ற முடியாது நீதிமன்றத்துக்கு முன்னால, ஜெயலலிதாவே காப்பாற்ற முடியல, யோசிச்சு பாருங்க. அதனால இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காங்கிரஸ் கட்சியில் யார் சேர்றதை பற்றி நாங்கள் பேசலாம். விஜய் அவர்களுடைய கட்சியில் சேர்றவங்க அவங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்க தவறான முடிவு எடுத்தா அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு செந்தில் பாலாஜியை கரூரில் வைத்துக்கொண்டு அவர் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணார்னு சொன்னார். அதே சில வருடங்களில் அவர் தன் கட்சியில் சேர்த்தார். கடந்த 5 ஆண்டுகளாக என்ன நடந்துச்சு தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒன்றைத்தான் எல்லாரும் குறை சொன்னாங்களா இல்லையா? அந்த நிலை வேற ஆளுக்கு வராது நினைக்கிறீங்களா? வரும். யாராக இருந்தாலும் நேர்மையாக நியாயமாக இருக்கணும், கட்சியாக இருந்தாலும் இருக்கணும். தப்பானவர்களை சேர்த்தா, தப்பு பண்ணால் என்ன செய்யணும்? தண்ணி குடிச்சு தான் ஆகணும். உப்பு திண்டா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதனால யாராக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை
அவங்க கட்சியில் அவங்க சேர்க்குறாங்க நீக்கிறாங்க, நான் சொல்ல மாட்டோம். ஆனால் அதில் என்ன விளைவு ஏற்படுங்கிறத புரிந்தவர்கள் சேர்க்க வேண்டும். அது யாராக இருந்தாலும். இன்னைக்கு மதிமுக காரங்க 2 பேரை திமுக கட்சியில் சேர்த்து கொண்டாலும், அதே மாதிரி வந்து அதிமுகவிலிருந்து சிலர் இங்கேருந்து வந்தாலும் சரி, அதிமுகவில் காங்கிரஸ்லேருந்து ஒரு வேட்பாளரையே திமுக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாங்க, ஸ்ரீநிதினு வேட்பாளர். நாங்கள் ஒன்றும் துரோகம்னு சொல்லலையே, கயமைன்னு சொல்லலையே, நேற்று வரை நாங்கள் முதுகில் அந்த அம்மாவை சுமந்தோம்லாம் சொல்லியே. அந்த அம்மா விருப்பம் போயிட்டாங்க, தனிநபர் விருப்பம். நாங்கள் என்னைக்காவது போராட்டம் பண்ணலாமா, இதை எதிர்த்து பேசலாமா? ஒரு கட்சியில இருந்து ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் திமுகவுக்கு போயிட்டாங்க, ஏன்? அது அவங்களுடைய தனி விருப்பம். உங்களுடைய காங்கிரஸ் கட்சியோடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திமுக குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறார். என்ன அப்படின்னா, வேலையில்லா பட்டதாரிகளாக மாறிட்டாங்க எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள். அதோட அவங்க கட்சியினுடைய தலைவரே தோத்துருக்குறாங்க, அதை பற்றி அவங்க வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. 15 வருஷமாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அப்போ இவ்வளவு நாள் வேலையில்லா பட்டதாரியாக தான் இருந்திருக்கா? ஏன்னா மோடி அவர்கள் எப்போவுமே சொல்கிறாரு, ராகுல் காந்திக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அமித்ஷா கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க, ராகுல் காந்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாருன்னு. அமித்ஷா சட்டையே பண்ணலை. என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்திக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, சம்பித் பத்ரா மாதிரி என் கட்சியில் யாராவது ஸ்போக்ஸ் பர்சன் பதில் சொல்லிப்பாங்க அப்படின்னு எதிர்க்கட்சியை உதாசீனப்படுத்தினார் அப்போ உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்கள். நீங்களும் இப்போ அதே பணியை கையில் எடுக்கிறீங்களோ? தோல்விங்கிறது திமுக தோத்துருச்சுன்னா அப்போ நம்ம மட்டும் என்ன ஜெயிச்சிருக்கோமா? அமித்ஷா விஷயத்தை நீங்கள் பாஜக காரன்ட்டு கேளுங்க, ஏன் விஷயத்தை ஏன்ட்ட கேளுங்க. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, மாநில தலைவர் 6 மாதம் டைம்னு சொன்னீங்க, அண்ணாவை சொன்னது, பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது, அப்புறம் எந்த நேரம் ஆட்சி கவிழலான்னு சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து கைமாறு பேச்சாளர்களை வச்சு பேச வைக்கிறீங்க, உங்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து இந்த பேச வைக்கிறீங்க. அதனால் நல்லதை பாராட்டுங்க, அல்லதை வந்து எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து இதே வேலையாக இருக்காதீங்க. எப்போ இருக்கலாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன புதுசாக ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு போய் அந்த வீட்டில் சமையக்கட்டு போகிறது, அதன் பிறகு அதில் எங்கென்ன இருக்குன்னு பார்க்கலாம் நேரம் இருக்கும். அதனால் சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க, சுய விமர்சனம் பண்ணிக்கோங்க. உங்கள் கட்சி ஆரம்பித்த அண்ணா என்ன சொன்னார்னு கேளுங்க. பெருந்தலைவர் நம்ம தலைவர் கலைஞர் இருந்தார் இல்லையா, முன்னாள் முதல்வர், அந்த முதல்வர் வந்து எப்படி நடந்துக்கிட்டாரு, அப்படிலாம் நடந்துக்குங்கன்னு அவர் சொல்கிறார். இந்த சுய பரிசோதனை பண்ணுங்கன்னு சொல்கிறதில் ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் இப்போ இருக்கோம், சொல்கிறதுல தவறு இல்லை. ஏன் நான் கலைஞரை சொன்னேன்னா, கலைஞர் மாதிரி அதிகாரிகளுடைய பேச்சையும் தாண்டி மக்கள் பிரச்சனை செய்தவர் வேறு யாரும் இல்லை. நானே அதுக்கு உதாரணம். நான் அவர்களை கேட்டேன், காகிதம் இல்லத்து காலம் முன்னாள் தலைவர்கள் சமது, லத்தீப் போன்றவர்களெல்லாம் இந்த இடஒதுக்கீடு முஸ்லீம்கள் கேட்டாங்க. ஏன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முந்தின சுதந்திரம் கிடைச்ச பிறகு எங்களுடைய இடஒதுக்கீடு போச்சு, முஸ்லீம்களுக்கு 7% இடஒதுக்கீடு இருந்துச்சு, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கலைஞரை நான் என்னுடைய மாநாட்டில் அழைச்சி வந்து நான் அவரை கேட்டேன். சொன்னார், நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இந்த கர்நாடகாவிலும் கேரளாவிலும் இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னவர் அதே மாதிரி அடுத்த மாதமே கொடுத்தாரு. அதன் பிறகு என் இல்ல திருமண விழாவில் 4 வருஷம் கழித்து வந்தார். தலைவர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட வந்து 5 கேட்டோம், நீங்கள் 3 கொடுத்தீங்க, எங்களுக்கு போதாது. காங்கிரஸ் ஆட்சியில் 7 விழுக்காடு எங்களுக்கு இருந்துச்சு, இப்போ அது வந்து 3 கொடுத்துருக்கீங்க, போதாதுன்னு சொன்னோன்னே நான் 5 விழுக்காடு தர்றேன்னு சொன்னார். அதே மாதிரி உலமா வாரியம்னு ஒன்று கேட்டேன், அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மகளிர் உதவும் சங்கம்னு சுதந்திர முந்தின காலத்தில் இருந்துச்சு, காங்கிரஸ் காலத்தில் இருந்துச்சு, அந்த முஸ்லீம் மகளிருக்கு முன்னேற்றம்னு ஸ்பெஷலாக கொடுத்தாங்க, அதை கொடுங்கன்னு சொன்னேன், கொடுத்தாரு. முஸ்லீம் மகளிருக்கு விடுதி கொடுங்கன்னு கேட்டேன், 16 விடுதி கொடுத்தாரு, 3 வருஷத்தில் அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஸ்காலர்ஷிப் வெளி மாநிலங்களில் கூட கொடுக்காத ஸ்காலர்ஷிப்பையும் ஒன்றிய அரசு கொடுக்காம இருக்கு, அதை நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்தாரு. இப்படி நாம் கேட்டது மட்டும் இல்லை, எங்கள் நண்பர் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு நீங்கள் வக்குப்பாரியத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர் வராது, நல்ல பேர் வருதோ இல்லையோ கெட்ட பேர் வரான்னு சொன்னோன்னா அதையும் செஞ்சார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கலைஞர் இருந்தார். இன்றைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட போய் பல விஷயங்களை கேட்டோம். அவர் நீண்ட நாள் கோரிக்கையான ஹஜ்ஜி இல்லத்தை செஞ்சார். ஹஜ்ஜி இல்லம் என்பது இன்னும் அது வந்து முழுமை பெறலை. அதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலையை வந்து அவர் ஆட்சிக்கு வந்து 2 வருஷமாக விடுதலை பண்ணாமல் இருந்தார். 2011 அவர் வந்து துணை முதல்வராக இருக்கும்போது கோயம்புத்தூரில் சிறைவாசி குடும்பத்தை பார்த்துட்டு நான் விடுதலை பண்ணுவேன்டார். ஆனால் ஆட்சிக்கு வந்து விடுதலை பண்ணல. 2 வருஷம் கழித்து என் தலைமையில் சர்வகட்சி கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் எல்லா கட்சியும் வந்திருந்தாங்க, மதிமுக, விசிக, முஸ்லீம் கட்சி வந்தாங்க. அதன் பிறகு மறுநாளே திரு ரகுபதி அவர்கள்
அமைச்சர் ரகுபதி அவர்கள் அழைச்சி சட்ட அமைச்சர். சட்ட அமைச்சர் என்கிட்ட அப்படி லிஸ்ட்டு கேட்டார். பாதி பேரை விடுதலை செஞ்சார், மீதி பேருக்கு தொடர்புறவு கடந்த ஆட்சி கொடுத்துச்சு. நாங்கள் இன்றைக்கி மதிக்கிறோம். ஆனால் பல நல்ல காரியங்களை நான் வந்து சொல்லி மக்களுக்காக, அதாவது 37 வயசு வரை தான் இது எழுத முடியும், எது எழுத முடியும், டிஎன்பிஎஸ்சி எழுத முடியும். அதை வந்து சமூக நீதி பேசாத பாஜக காங்கிரஸ் மாநிலங்களில் பாஜக சமூக நீதி பேசாது. 45 வயசுலேருந்து 49 வயசு இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா 49 இருக்குது. நீங்கள் 37 வச்சுருக்கீங்க. அதை 45 ஆக்குன்னு கேட்டேன். அது ஈஸியாக செஞ்சுருக்கலாம். அவரை சந்திக்க முடியலை, செய்ய முடியலை. சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் தங்கம் தென்னரசை சந்தித்தேன், கிடைக்கல. 2.5% ஆணையம் வழங்கியிருக்கு. 10ல் வந்து 7 எடப்பாடியார் கொடுத்துட்டாரு. இந்த 2.5 கொடுங்கன்னு 5 வருஷமாக கெஞ்சின்னு யார்கிட்ட மா சுப்பிரமணியம் அவர்கிட்டையும் மற்ற அமைச்சர்களையும் கெஞ்சின்னு செய்யலை. உங்களுக்கு பாராளுமன்றத்தில் 2024 1 லட்சம் ஓட்டு சென்னையில் போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு. அது சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 20,000 ஓட்டுக்கிட்ட உங்களுக்கு குறையும். தயவு செய்து நீங்கள் 100 விழுக்காடு சொத்து வரிங்கிறத 200 ஆக்கிட்டீங்க. 100 ஏற்றணும், ஆனால் நீங்கள் 200 ஏற்றிட்டீங்க. 200 ஏற்றுறத 300 ஏற்றிட்டீங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்க, வாடகைதாரர்கள் கஷ்டப்படுறாங்க. தயவு செய்து ஒரு 25 விழுக்காடாவது குறைங்கன்னு சொன்னோம். எல்லாமே சொன்னீங்களா? ஆமாம், நேரில் சந்திச்சு வரோம். அதே மாதிரி நேரில் முதல்வர் சந்திக்க முடியல. ஒவ்வொரு அமைச்சரையும் சந்திச்சு சொன்னேன். இப்போ நான் சொன்ன அமைச்சர்களை பூரா கையில் விழி, இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களையும் போய் சந்தித்து சொல்லும்போது, நேரு அவர்களை போய் சந்திச்சதை சொல்லும்போது 25 விழுக்காடு 100 தானே ஏற்றணும், 200 ஏற்றிட்டீங்களே, அது ஒரு 25 குறைங்க, உங்களுக்கு நல்ல சூழ்நிலை வரும்னு சொன்னேன். அவங்க கேட்க இன்னைக்கு சென்னையில் இத்தனை தொகுதி அவளை இறந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா இந்த சொத்து வரி. அந்த சொத்து வரியை வாங்கி 1000 கோடி 2000 கோடி ஆக்கி அந்த கார்பரேஷன் என்ன பண்ணிச்சிருமா, தமிழ்நாட்டில் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பல சாலைகளை பாதி ஆக்கிடுச்சு. மேடை போடுறோம்னு சொல்லி நடைமேடை போடுறோம்னு கோபாலபுரத்தில் 100 மீட்டரில் 7 ஸ்கூல் இருக்குது. 7 ஸ்கூல் ரோடும் பாதி ஆயிடுச்சு. அந்த மக்கள் என்ன சிரமப்படுவாங்க பிள்ளைகளை கொண்டு வந்து கார்லேயோ வண்டியில விடுறதுக்கு. இதையெல்லாம் எடுத்து சொல்லியும் கூட கேட்கல. செங்காந்தல் பூங்கான்னு ஒரு பூங்கா, அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட பூங்கா, 100 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் 500 ரூபா வாங்குறீங்க, குறைங்க. இன்றைக்கி பார்க்குகளுக்கு பூரா இன்றைக்கி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நாங்கள் இன்றைக்கி பணம் கட்டாமல் நடந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், எந்த அரசாக இருந்தாலும் நான் யார் சொன்னாலும் கேட்கணும். அதில் நேர்மையானவர்கள் நல்லவர்களை வந்து சந்திக்கணும், கேட்கணும். இது இன்றைக்கி நான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மட்டும் சொல்ல, இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுக்கும் சொல்கிறேன். யாரெல்லாம் நேர்மையாளர்களோ நல்லவர்களோ அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க சொல்கிறத கேட்கணும். இப்படி கோரிக்கைகளை, மக்கள் கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றும் போது மக்கள் உங்கள் பின்னால் இருப்பாங்க. 29 எப்படிங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் இணைந்தால் டோட்டல் சவுத் இந்தியாவை கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். அதே போல் நார்த் இந்தியாலையும் சில இடங்களில் நம்ம கை கூடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு டெஸ்ட்டாக இந்த 5 மாநில தேர்தல் கூட இருக்க பொழுது, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், இந்த மாதிரி கோவா, மணிப்பூர் தேர்தல் இருக்க போது, அதோட இன்னொரு கிரிட்டிசிசம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, 40 தொகுதிகளில் வந்து 10 தொகுதிகளுக்கு வந்து இங்கே நிற்கிறாங்க, திமுக கூட்டணியில் நின்னாங்கன்னா அந்த 10 தொகுதிகளுக்கு திமுக சார்பாக கள வேலைகள் எல்லாமே நடந்தது. ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்டார், உதயநிதி அவர்கள் ஓட்டு கேட்டார், ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடை ஏறி பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது கடந்த காலங்களில். ஒருவேளை விஜயோட அந்த கரிஷ்மா வந்து நமக்கு உதவுன்னு நினச்சாலும் அவர் 234 தொகுதிக்கே ஃபஸ்ட்டு பிரச்சாரத்துக்கு வரலை. 40 தொகுதிக்கு முழுமையாக கவர் பண்ணுற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிடுவாரா? அது உங்களுக்கு கை கொடுக்குமா? நீங்கள் கேள்வியும் சொல்லிட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. கேள்வி கேட்குறீங்க, களை வேலை செய்யாமல் நடக்குமாண்டு. களை வேலை செய்யாமையே 108 இடங்களில் யார் வந்திருக்கா? களை வேலை செய்யாமல், ஓட்டுக்கு துட்டு கொடுக்காம, அதாவது முட்டு கொடுக்க பேசக்கூடிய ஊடகங்களுடைய ஆதரவும் இல்லாமல் அவங்க வந்திருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நாளைக்கு என்ன நடக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. நீங்க இந்த வார்த்தை தமிழ்நாட்டுல சொல்லிடுறீங்களே, தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அப்படி இல்லை தம்பி, இதுல மட்டும் இருக்கணும், இல்லை உங்களுக்கு கெட்டு போயிடும். சொல்லுங்க. அதாவது இப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த ஒரு இது வந்து கூட்டு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டு இருந்தால் தமிழ் மக்கள் நம்புவாங்க. அகில இந்திய அளவில் மோடியை எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மோடி எப்போவுமே எதுவும் செய்ய மாட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் ராகுல் காந்தியோட யார் இருந்தாலும் அவர்கள் 40 வெல்வார்கள் அல்லது 39 வெல்வார்கள் என்பதுதான் யதார்த்தம். அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த களை வேலை, நான் சொல்லக்கூடிய நீங்கள் துட்டு, ஓட்டுக்கு துட்டு எது இருந்தாலும் மக்கள் புறந்தள்ளிடுவாங்க. அதனால்
நீங்கள் கேட்ட கேள்வி 29 என்ன நடக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நீங்களே இன்னொரு பதிலும் சொல்லிட்டீங்க. விஜய் அவர்களால் எங்களுக்கு ஆந்திராவிலையும் மரியாதை வரும், தெலுங்கானாவில் வரும், கேரளாவில் வரும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் நல்ல காரியம் தானே காங்கிரஸுக்கு. மோடி அரசை விரட்டணும். ஏற்கனவே வட இந்தியாவில் மோடி அரசுக்கு பின்தங்கி இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் 70-80 இடம் வாங்கினவங்க 40க்கு கீழே போயிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இது மாதிரி பீகார்லேயும் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் வந்து 4ல் 1 பங்கு தான் அவங்க வந்து எம்பி ஆக முடிஞ்சுச்சு. இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் நாளைக்கு என்ன நடக்கும்போது நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்திய மக்கள் தங்களுக்கு எதிராக யார் இருந்தாலும், கார்ப்பரேட் ஆதரவாளர்களாக யார் இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக நீங்கள் வரக்கூடிய 2029 தேர்தலில் 300 240 ஆன மாதிரி அவர்கள் 140க்கு கீழேயும் போகிற வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும். காங்கிரஸை பொறுத்தவரை அடுத்த ஆட்சிக்கு வரதை பற்றி தான் கவலைப்படாது. தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இந்த மக்களுக்காக உழைக்கும். ராகுல் காந்தியை பொறுத்தவரை நினச்சிருந்தா 2014 அவர் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும். 2014க்கு முன்னாலே அவர் வந்து எதுக்கு வந்திருக்க முடியும், பிரதமராக வந்திருக்க முடியும். வரல. இதையெல்லாம் நீங்கள் அனுசரித்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்தவரை வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாது. நம்ம வந்து 2029 பற்றி இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதில் பல பொருள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க ஐயா. இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.